ஈஸ்வரா குருதேவா. அம்மா பார்லால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எல்லா மகர்ஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளான சிறுகுடல், பெருகுடல், கணையம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், இதயம், கண்ணின் கருமணிகள், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மண்டலத்தில் ஊனை உருவாக்கிய அணுக்கள், தசை மண்டலம், தோல் மண்டலம் ஆகிய உறுப்புகள் முழுவதும் படர்ந்து உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளில் அறியாது சேர்ந்த விஷத்தன்மைகள் அனைத்தும் அகன்று எங்கள் எண்ணம் சொல் செயல் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. நமது குருவின் குருவாம் மாமகரிஷி ஈஸ்வரபட்டாய சர்க்குருதேவர் 35வது மகாகுரு பூஜை விழா வைகுண்ட ஏகாதசி என்று ஜனவரி 2025 ஜனவரி 9, 10, 11 3 நாட்களும் நடக்க இருக்கின்றது. வைகுண்ட ஏகாதசி அன்றுதான் நமது சர்க்குருதேவர் ஒளியின் சரீரம் பெற்றார்கள். ஆகவே அவர் எவ்வாறு உயிருடன் ஒன்றிய உணர்வுகளை அனைத்தையும் ஒளியின் உணர்வுகளாக உருவாக்கினாரோ அதுபோல நாமும் இந்த மண்டல தியானத்தில் 3 வேளை தியானமும் அனுதினமும் ஆத்ம சுத்தியும் செய்து உயிருடன் ஒன்றிய உணர்வுகளை அனைத்தையும் ஒளியின் உணர்வுகளாக மாற்றுவோம். இதுவே குரு பூஜை, மகா குரு பூஜையாக இதை நாம் செய்வோம். வழக்கம்போல் மண்டல தியானம் நிறைவு செய்து கொண்டு அங்கு குருவிடத்தில் நாம் குடும்பத்திற்காகவோ உலகத்திற்காகவோ நல்ல மழை பெய்ய வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், தெருமக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உலக மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வீட்டில் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், இதுபோல் எந்த தவத்தை நீங்கள் வைக்கின்றீர்களோ அந்த தவத்தை முன்னிறுத்தி வைத்து அந்த தவத்தை மேற்கொள்ளுங்கள். நாமும் அதுபோல உங்களுடன் இணைந்துதான் நாமும் அதை செயல்படுத்துகின்றோம். அதுபோல் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த வருகின்ற 35வது குரு பூஜையை சிறப்பாக கொண்டாடுவோம். குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம். குரு காட்டிய அருள் வழியில், குரு காட்டிய அறவழியில், குரு காட்டிய நெறிவழியில் வாழ்ந்து வளர்ந்திடுவோம். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரத்தை குரு அருளால் பெற்றிடுவோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை.